ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் சீஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாயில் வச்சோடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையான டேஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பன்னீர் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாப்பரில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் ஆகிடுச்சுன்னு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளியும் குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான பச்சை மிளகாவையும் நம்ம கூடவே சேர்த்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து எந்த பிரியாணி ஸ்பைசஸும் ஆட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம பன்னீர் கிரேவிக்கு தேவையான சால்ட் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இஞ்சி பேஸ்ட்டு இதில் சேர்க்க வேண்டாம். ஸோ அதனால் பூண்டு பேஸ்ட்டு மட்டும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவையான வந்து மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூடவே மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம சேர்த்த எல்லா மசாலாவுமே வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக தான் பன்னீர் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பன்னீர் எல்லாத்தையும் வந்து இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ வந்து தவா நல்லா சூடாயிட்ட பிறகு மெல்லிஸாக இந்த மாதிரி தோசை போட்டுக்கோங்க. மேலே வந்து ஆயில் இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக. இப்போது தோசை மேலே வந்து பார்த்திங்கன்னா சீஸை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடமும் வந்து சீஸ் படுற மாதிரி நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அடுத்த லேயராக வந்து நம்ம பன்னீர் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த பன்னீர் கிரேவி வந்து தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு லேயராக வந்து நம்ம சீஸை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி கிரேட் பண்ணிட்ட பிறகு ஒரு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிங்கன்னா வந்து கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. நான் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய்.